வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. தேர்தல் விழிப்புணர்வு பேட்மிண்டன் போட்டி மாநில தேர்தல் அதிகாரி ஜவஹர் துவக்கி வைத்தார். காரைக்காலில் குடியிருப்பு பகுதிகளில் ரெஸ்டோ பார்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க தௌஹீத் ஜமாத் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனும் ஆன RE சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணைத் தலைவருமான திருவேங்கடம் முன்னிலையில் முதல் நிகழ்வாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. இந்த 3 நிகழ்ச்சியிலும் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாநில துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து வண்ண அருவி கலைக்கூடத்தில் மாணவர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு புடவை, வேஷ்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மருது பாண்டியன், அசோகன், அமுதரசன், தயாளன், தனுசு, செந்தில்குமார், முத்துரங்கம், சூசைராஜ், மோகன்தாஸ், நாகசத்யா, பிரபு, சங்கர், பாபு, பஞ்சகாந்தி, விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, டாக்டர் விஜயகுமாரி, முத்தமிழ், நிஷா, சாந்தி, ராஜாராமன், முத்துரங்கம், சிவபாரதி, தமிழழகன், உதயகுமார், சம்பாசிவம், ஆனந்த் மற்றும் வண்ண அருவி நிறுவனர் ராஜேஷ், ஓவிய ஆசிரியர்கள் சக்திதாசன், ராமன், ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிரியங்கா அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடும் நம்முடைய இந்தியா என்ற பெருமை பாப்பா அமுதா சார் புதுச்சேரியில் இன்று முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என உத்தரவிட்டிருந்த நிலையில் பெரும்பாலான வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிந்து சென்றனர். புதுச்சேரியில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் இன்று முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என அரசு உத்தரவிட்டிருந்தது. மேலும் காவல்துறை சார்பில் பல்வேறு ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை முதல் பெரும்பாலான இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிந்து பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி போக்குவரத்து சிக்னல்கள், முக்கிய சந்திப்பு உள்ளிட்டவைகளில் காவல்துறையினர் இன்று பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு அனைத்து இருசக்கர வாகன ஓட்டிகளும்
ஹெல்மெட் அணிவதை உறுதிப்படுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியுள்ளனர். விழிப்புணர்வுக்காக புதுச்சேரியில் 2 நாள் பேட்மிண்டன் போட்டி துவங்கியது. 100% வாக்குப்பதிவு செய்யும் நோக்கில் புதுச்சேரி தேர்தல் துறையின் சிஸ்டமேட்டிக் வோட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன் செல் 2 நாள் பேட்மிண்டன் போட்டி 2025 தொடங்கியுள்ளது. 15வது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்படும் இந்த நிகழ்வு நெல்லித்தோப்பு நியூ சுமேஷ் பேட்மிண்டன் கிளப்பில் நடைபெறுகிறது. இதில் கல்லூரி மாணவர்களும் அரசு ஊழியர்களும் இணைந்து 400க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் உற்சாகமாக பங்கேற்றுள்ளனர். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி மாநில தேர்தல் அலுவலர் ஜவஹர் தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினருடன் துணை மாநில தேர்தல் அலுவலர் தில்லைவேல் மற்றும் மாநில SPEEP அலுவலர் கோவிந்தசாமி கலந்து கொண்டனர். அவர்கள் போட்டியாளர்களின் உற்சாகத்திற்கும் ஆர்வத்திற்கும் பாராட்டு தெரிவித்ததுடன் மாணவர்களும் அரசு ஊழியர்களும் வாக்காளர் விழிப்புணர்வில் தூதுவர்களாக செயல்பட வேண்டும் என்று கூறினர். 2 நாட்களாக நடைபெறும் இந்த போட்டியில் பல பிரிவுகளில் போட்டியாளர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி விளையாட்டு ஆவலை காட்ட உள்ளனர். தேர்தல் துறை விளையாட்டின் மூலம் வாக்காளர் கல்வி மற்றும் விழிப்புணர்வை எளிதாக மக்களுக்கு கொண்டு செல்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. புதுச்சேரி பெண்கள் வாக்காளர்கள் ஆண்களை விட அதிகம் உள்ள மாநிலம் என்பதில் பெருமைப்படும் நிலையில் வாக்காளர் விழிப்புணர்வில் முன்னுதாரணமாக செயல்படுகிறது. ஆண்களும் பெண்களும் இணைந்து பங்கேற்றுள்ள இந்த போட்டி அனைவரிடமும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதியன்று தேசிய வாக்காளர் தின விழாவின் போது வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்படும். இந்த போட்டி புதுச்சேரி தேர்தல் துறையின் வாக்காளர் விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்லும் புதிய முயற்சியாகும். சொல்லவே இல்ல. சரிங்க பாருங்க. புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் 8 மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதில் ஊழல் நடந்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பு கொடுக்காமல் உள்ளனர். 750 ரூபாய்க்கு பொங்கல் பொருட்கள் வாங்க முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்றார். மேலும் ஏற்கனவே மின்சாரத்துறையை அதானியிடம் ஒப்படைக்க ரகசிய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. திடீரென 330 கோடி ரூபாய் முதலீடு செய்து ப்ரீபெய்ட் மின் மீட்டர் வாங்கி தற்போதுள்ள மீட்டர்களை மாற்ற முடிவு செய்துள்ளனர். அதையும் அதானியிடம் ஒப்படைப்பதற்கான வேலையை முதலமைச்சரும் மின்துறை அமைச்சரும் செய்து வருகின்றனர் என குற்றம் சாட்டிய அவர், எந்த காலத்திலேயும் மின்சாரத்துறையை தனியார் மயமாக்க விடமாட்டோம் என்றார். ப்ரீபெய்ட் திட்டத்தை நடைமுறைப்படுத்த விடமாட்டோம். அரசை எதிர்த்து காங்கிரஸ் போராட்டத்தில் ஈடுபடும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் 7 ஒப்புதல் இல்லாமல் இடைக்கால அனுமதியை புதுச்சேரி அரசு மதுபான உற்பத்திக்கு 8 நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பெரிய ஊழல் நடந்துள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும். 8 மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்க சிக்கல் உள்ளதால் அமைச்சரவையில் அதை கொண்டு வந்து அமைச்சரவையில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு 8 லைசன்ஸ்களும் துணைநிலை ஆளுநர் அனுமதி இல்லாமல் தற்காலிக ஒப்புதல் யார் கொடுத்தது என
முதலமைச்சர் தெரிவிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மதுபான உரிமை கொடுப்பதற்காக இந்த அரசு செய்துள்ள தில்லுமுள்ளு ஊழல் தொடர்பாக துணைநிலை ஆளுநர் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இல்லை என்றால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழியில்லை என்றும், துணைநிலை ஆளுநரை கூட்டணி கட்சிகளுடன் சென்று சந்தித்து மனு அளித்து மதுபான கொள்கை விவகாரத்தில் ஊழல் நடந்துள்ளது தொடர்பாக விசாரணை நடத்த கேட்போம் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்து. இந்த பொங்கல் தொகுப்புக்கு பதிலாக புதுச்சேரி மாநில மக்களுக்கு ஒவ்வொரு அட்டைதாரருக்கும் 750 ரூபாய் என்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் அரிசி, சர்க்கரை, வெல்லம், கரும்பு போன்ற பொங்கல் பொருட்கள் பணத்துக்கு பதிலாக கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் பொங்கல் விழா ஆட்டம் பாட்டத்துடன் தமிழர் பாரம்பரியம் மாறாமல் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி என்றாலே மகளிர் தினம் முதல் தீபாவளி, கிறிஸ்துமஸ், பொங்கல், ரம்ஜான் உள்ளிட்ட அனைத்து விழாக்களை கொண்டாடும் பொழுது கொண்டாட்டத்திற்கு குறைவேற்காத கல்லூரி. அதன்படி இந்த வருடம் நடைபெற்ற பொங்கல் விழா கல்லூரி முதல்வர் தலைமையில் ஆட்டம் பாட்டத்துடன் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன்படி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கல்லூரியில் பயிலும் அனைத்து துறை மாணவிகளும் பாரம்பரிய உடைகளான புடவை, தாவணி, பாவாடை சட்டை அணிந்து வந்து மண்மனம் மாறாமல் வண்ண கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி கரும்புகளால் கல்லூரி முழுவதும் அலங்கரித்து புது பானையில் சர்க்கரை பொங்கல் மற்றும் சிறுதானிய பொங்கல் வைத்து கதிரவனுக்கு படையலிட்டு வானத்தை நோக்கி பொங்கலோ பொங்கல் என்று முழங்கியது நம் அனைவரையும் பின்னோக்கி அழைத்து சென்று கிராமங்களில் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதை நம் கண் முன்னே கொண்டு வந்தது. மேலும் மாணவிகள் ஆட்டம் பாட்டத்துடன் கும்மி அடித்து குதூகலத்தில் ஈடுபட்டதோடு பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட மாணவிகள் அனைவரும் ஒருவருக்கொருவர் தங்களது சக தோழிகளுடன் கை குலுக்கியும் கட்டி அணைத்தும் பொங்கல் வாழ்த்தை உளமாற தெரிவித்தனர். தமிழர் திருநாளாம் தை திருநாளை நவீன உலகில் வாழும் இன்றைய மாணவிகளும் உற்சாகத்தோடு ஆட்டம், பாட்டம், கும்மாளம் என தமிழர் பாரம்பரியம் மாறாமல் மண் மனத்தோடு நம் முன்னோர்கள் வழியை இன்றும் கொண்டாடி மகிழ்வது நம் தமிழின் பெருமையையும் தமிழரின் பெருமையையும் இன்றும் உலக அளவில் பறைசாற்றுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழா அமைந்தது என்பது நிதர்சனமான உண்மை. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான SMV பள்ளியில் தமிழர்களின் பாரம்பரிய பண்பாட்டு பெருவிழாவான பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் அறக்கட்டளையின் செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வருமான முனைவர் வெங்கடாஜலபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் SMV பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பள்ளியின் முதல்வர் குத்துவிளக்கேற்றி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் பெற்றோர்களுக்கு பொங்கல் வைக்கும் போட்டி நடைபெற்றது. அதில் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் பொங்கல் வைத்தனர்.
அதையடுத்து கோலப் போட்டி நடைபெற்றது. அதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் கலைத்திறனை வெளிப்படுத்தினர். அதில் சிறப்பாக வரையப்பட்ட கோலத்தை நடுவர்கள் ஆராய்ந்து தேர்வு செய்தனர். நிகழ்ச்சியில் கயிறு இழுத்தல் போட்டி நடைபெற்றது. அதில் மாணவர்களின் பெற்றோர்கள் 2 குழுக்களாக நின்று தங்களுடைய வலிமையை வெளிப்படுத்தி இழுத்தனர். அதனை கண்டோர் அனைவரும் அவர்களை ஆரவாரம் செய்து உற்சாகப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து உரியடித்தல் போட்டி பெற்றோர்களுக்கு நடைபெற்றது. அதில் மாணவர்களின் பெற்றோர்கள் கண்களை கட்டிக்கொண்டு உரியடித்த போது மிகுந்த ஆரவார ஒலி எழுப்பி பரவசப்படுத்தினர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் தமிழர் திருநாளின் சிறப்புகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பல்வேறு விதமான கண்கவர் கலாச்சார நாட்டுப்புற நடனங்கள் மற்றும் பொம்மலாட்டமும் நிகழ்த்தப்பட்டன. மாணவிகள் கும்மி பாடல் பாடி மகிழ்வித்தனர். மாணவர்கள் தங்கள் பள்ளியின் சிறப்புகள் பற்றிய உரையாடலை நிகழ்த்தினர். பெற்றோர்கள் கோலாகலமாக நடைபெற்ற இவ்விழாவில் பங்கேற்று தங்களுக்கு மிகுந்த சந்தோஷமான தருணமாக அமைந்தது என்று கூறினர். போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கேற்ற அனைவருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் முதல்வர் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். விழாவானது அத்துடன் இனிதே நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவாக பங்கேற்ற அனைவருக்கும் பொங்கல் பிரசாதம் வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்களை வெகுவாக பாராட்டினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? செலிப்ரேட் பண்றது அதுவும் ஸ்கூல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மற்ற ஸ்கூலுக்கு பார்த்த வரைக்கும் வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ எஸ்எம்பியில வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஈவெண்ட்லயும் சரி, ஒரு ப்ரோக்ராம்ஸும் சரி, தனிப்பட்டு இண்டிவிஜுவலா தனியா யோசிச்சு பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் விட நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஹாப்பி பொங்கல் டு ஆல். இதே மாதிரி உங்களோட இன்வால்வ்மெண்ட் வந்து எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறேன். அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் டு எவ்ரிஒன். ஹோப் திஸ் பொங்கல் வில் bring a great joy to your home. Thank you so much for the புதுச்சேரி தொண்டமானத்தம் பகுதியில் கால்நடைகளுக்கான சிறப்பு சிகிச்சை முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி ரிலையன்ஸ் பவுண்டேஷன் மற்றும் புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் தொண்டமானத்தத்தில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இந்த சிறப்பு சிகிச்சை முகாமிற்கு ஊசுடு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி ஒருங்கிணைப்பாளர் தியாகு கலந்து கொண்டு கால்நடை முகாமை துவக்கி வைத்தார். சமூக சேவகர் மற்றும் தாசில்தார் ஐயனார் முன்னிலை வகித்தார். இந்த சிறப்பு சிகிச்சை முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான மலட்டுத்தன்மையை கண்டறிந்து சிகிச்சை அளித்தார். தொடர்ந்து கால்நடை மருத்துவர் மற்றும் பிராணிகள் நல பாதுகாப்பு இயக்க தலைவர் செல்வமுத்து சிகிச்சை முகாமில் கலந்து கொண்ட கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம், தாது உப்பு கலவை மற்றும் சத்து டானிக்கை எவ்வாறு உபயோகிப்பது, கால்நடை உற்பத்தியை பெருக்குவது குறித்து விவசாயிகளுக்கு விளக்கி கூறினார். இந்த சிகிச்சை முகாமிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி ரிலையன்ஸ் பவுண்டேஷன் மேலாளர் ஜெயகிருஷ்ணன் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த சிகிச்சை முகாமில் 250க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சிகிச்சை முகாமில் ஊர் பிரமுகர்கள், கால்நடை விவசாயிகள் திரளாக கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவெளி ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவெளி ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் தனித்தனியாக 12 பானைகள் வைத்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் ஆசிரிய பெருமக்களும் மிக சிறப்பாக பொங்கல் விழாவை கொண்டாடினர்.
விழாவில் பள்ளி ஆசிரியை வசந்தி மற்றும் மாலா ஆகியோர் தீபாராதனை ஏற்றி பொங்கல் விழாவை துவக்கி வைத்தனர். விழாவினை பள்ளி ஆசிரியை கங்கா பரமேஸ்வரி, தனம், வனிதா, மலர்கொடி ஆகியோர் முன்னேற்பாடுகளை செய்து விழாவினை சிறப்பாக செய்தனர். விழாவில் பள்ளி தாளாளர் தலைமை ஆசிரியர் பெர்லின் ஜெயக்குமார் பொங்கல் விழாவின் சிறப்பை பற்றி மாணவர்களுக்கு எடுத்துக் கூறினார். இறுதியாக பள்ளி தாளாளர் பரமானந்தம் மற்றும் ராதா அம்மையார் ஆகியோர் தீபாராதனை காட்டி பொங்கல் படையல் செய்தனர். இறுதியாக அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பொங்கல் வழங்கி மகிழ்ந்து கொண்டாடினர். பாகூர் பிரீமியர் லீக் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் விளையாட்டு விழா பாகூர் விளையாட்டு திடலில் சிறப்பான முறையில் பூமி பூஜையுடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாஞ்சாலை பகுதியில் உள்ள விளையாட்டு திடலில் பாகூர் பிரீமியர் லீக் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் விளையாட்டு விழா பூமி பூஜையுடன் தொடங்கியது. இந்த விளையாட்டில் புதுச்சேரியை சார்ந்த 10 அணிகள் பங்கு பெற்றன. இதில் மொத்தம் 160 கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு விளையாட தொடங்கினர். தொடங்குவதற்கு முன்பு விளையாடும் இடத்தில் பூஜைகள் செய்து விளையாட்டினை தொடங்கி ஆட ஆரம்பித்தனர். இந்த விளையாட்டு விழா 11ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த விளையாட்டில் வெற்றி பெறும் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும், இரண்டாவது பரிசாக 50,000 ரூபாயும் வழங்கப்படும். விளையாட்டு வீரர்கள் ஆர்வத்துடன் விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி வருகின்றனர். இந்த ஏற்பாட்டினை பாகூர் பிரீமியர் லீக் குழுவின் சார்பில் செய்யப்பட்டிருந்தது. மேலும் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் விளையாடும் இடத்தில் பொதுமக்கள், இளைஞர்கள் என்று திரளாக அமர்ந்து ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். காட்டேரிக்குப்பம் காவல் நிலையம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த ஓட்டுநர்களுக்கு காவல்துறை சார்பில் இனிப்புகள் வழங்கி உயிரின் அவசியத்தை எடுத்துரைத்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் என்று அழைக்கப்படும் ஹெல்மெட் அணிந்திருக்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியில் இருசக்கர வாகனத்தை ஓட்டும் நபர்களுக்கு கட்டாய ஹெல்மெட் அணிந்திருக்க வேண்டும் என்று வடக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி மற்றும் ஆய்வாளர் ராஜ்குமார் உத்தரவின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் தமிழரசன் மற்றும் லூர்துநாதன் இவர்களின் முன்னிலையில் காவலர்கள் காட்டேரிக்குப்பம் திரௌபதி அம்மன் கோவில் சந்திப்பில் ஹெல்மெட் அணிவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நல்லெண்ணத்தில் வாகன ஓட்டிகள் தங்களுடைய விலை மதிக்க முடியாத உயிர்களை விபத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக நல்லெண்ணத்தில் சாலைகளில் ஹெல்மெட் அணிந்து வந்த ஓட்டுநர்களுக்கு இனிப்புகள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர். மேலும் ஹெல்மெட் இல்லாமல் வந்த நபர்களை எச்சரித்து இனிவரும் நாட்களில் ஹெல்மெட் இல்லாமல் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்தால் 1000 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்று அவர்களிடம் பணிவாக கூறி அனுப்பி வைத்தனர். நம்முடைய ஒவ்வொரு உயிரும் முக்கியமானது. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்மளை அனுப்பி வைக்கிறாங்க. போனவங்க நல்லபடியாக திரும்பி வரணுன்றதுக்கு நம்ம பிள்ளைங்களாம் எதிர்பார்த்துருக்குது. அந்த ஆசையை நிறைவேற்றணும். ஒவ்வொரு உயிரும் முக்கியமானதுன்னு தான் அந்த அரசாங்கம் இந்த ஹெல்மெட் இதை கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு 12ஆம் தேதியிலேருந்து கட்டாயம் ஹெல்மெட் எல்லாம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அறிவுறுத்திருக்காங்க. புதுச்சேரி அழகுக்கலை ஓப்பனை சிகை அலங்கார கலைஞர்கள் சங்கம் மற்றும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அழகுக்கலை ஓப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் சங்கம் மற்றும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இணைந்து நடத்திய சமத்துவ பொங்கல் விழா அந்தோனியர் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பிரவீனா அருள்மணி தலைமை தாங்கினார்.
ஜானகி செல்வமணி வரவேற்புரை நிகழ்த்த பவானி ராஜலட்சுமி, கோமதி சிந்துஜா, ஆனந்த் ராஜலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக CITU தலைவர் பிரபுராஜ், செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார்கள். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட புதுச்சேரி அழகுக்கலை ஒப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் மற்றும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய உடை அணிந்து புதுப்பானையில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று கதிரவனை நோக்கி பூஜை செய்தனர். தொடர்ந்து பெண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கும்மி அடித்து ஆட்டம் பாட்டத்துடன் குதூகலமாக பொங்கல் திருநாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் அதனைத் தொடர்ந்து தமிழரின் பாரம்பரிய விளையாட்டான உரியடி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி அறிவியல் இயக்கம் மாறன், இளவரசி, முனியம்மாள், மாரிமுத்து, சத்யா, உமா, சாந்தி, மாதர் சங்க நகர கமிட்டி நிர்வாகிகள் லலிதா, மீனாட்சி, ஆஷா, நேத்ரபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தெரியா ஸ்பெக்ட்ரா அகாடமி சார்பில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா புதுச்சேரி சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. ஸ்பெக்ட்ரா அகாடமி நிறுவனமானது மருத்துவம் மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்விற்கான பயிற்சி சிறந்த வகுப்புகள் மூலம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அளித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற 2024 நீட் தேர்வில் மாணவன் லட்சுமி நரசிம்மன் 700 மதிப்பெண்கள் பெற்று புதுச்சேரி அளவில் சிறப்பிடம் பெற்றுள்ளார். இந்த ஆண்டிற்கான மருத்துவ சேர்க்கையில் ஸ்பெக்ட்ரா அகாடமியின் மாணவர்கள் 245 பேர் தலை சிறந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளனர். குறிப்பாக 10 பேர் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியிலும் 235 பேர் அரசு மருத்துவக் கல்லூரியிலும் பயிலும் வாய்ப்பினை பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனை படைத்த மாணவர்களுக்கான பாராட்டு விழா புதுச்சேரி சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. தமிழகத்தின் தலை சிறந்த ஊக்கமூட்டும் பேச்சாளர் டாக்டர் கலியமூர்த்தி மாணவர்களுக்கான ஊக்கத்தினையும் வழிகாட்டுதலையும் வழங்கினார். விழாவில் டாக்டர் மதனகோபால் பங்கு பெற்று மாணவர்களுக்கான ஊக்கத்தினையும் வழிகாட்டுதலையும் வழங்கினார். வருகின்ற கல்வி ஆண்டில் நீட் தேர்விற்கு தயாராகும் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் ஊக்கத்தினையும் கொடுத்துள்ளதாகவும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிய உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறும் வாகன ஓட்டிகள் மீது 1000 ரூபாய் அபராதம் மற்றும் வழக்கு பதிவு செய்யப்படும் என புதுச்சேரி மாநில DIG சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குறை தீர்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் புதுச்சேரி மாநில DIG சத்யசுந்தரம் கலந்து கொண்டார். அப்பொழுது ஏராளமான பொதுமக்கள் DIG சத்யசுந்தரத்தை சந்தித்து பல்வேறு புகார்களை அளித்தனர். தங்களது புகார்களுக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில DIG சத்யசுந்தரம், புதுச்சேரி மாநிலத்தில் இருசக்கர வாகன விபத்து அதிக அளவில் நடைபெறுகிறது. சென்ற ஆண்டு 2024 வாகன விபத்தில் மட்டும் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். எனவே புதுச்சேரி மாநிலத்தில் வாகன விபத்தை கட்டுப்படுத்துவதற்காக புதுச்சேரி காவல்துறை சார்பில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் அவர்களது பின்னால் அமர்ந்து செல்லும் நபர்களும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறும் வாகன ஓட்டிகள் மீது அபராதமாக 1000 ரூபாய் மற்றும் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று புதுச்சேரி மாநில DIG சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார்.
வந்து கிட்டத்தட்ட 215 நபர்கள் வந்து வாகன விபத்தில் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதில் 40% பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் ஓவர் ஸ்பீடுனால் இறந்தவங்க. ஸோ அந்த ஹெல்மெட் போடாமல் இறக்குற அந்த வாகன விபத்து இறப்பை வந்து நம்ம வந்து குறைச்சி 0க்கு கொண்டு வரணும். வாகன விபத்தில் காரைக்காலில் இஸ்லாமிற்கு எதிராக மூட பழக்க வழக்கங்களை அகற்றும் விழிப்புணர்வு பிரச்சார பொதுக்கூட்டம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தலைவர் அப்துல் கரீம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் முஸ்லிம் சமூக மக்கள் மத்தியில் காணப்படும் இஸ்லாத்துக்கு எதிரான மூட பழக்க வழக்கங்களை அகற்றும் விழிப்புணர்வு பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதனை தௌஹீத் ஜமாஅத்தின் தலைவர் அப்துல் கரீம் தலைமையேற்று நடத்தினார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் முஸ்லிம் இளைஞர்கள் கல்வியின் மீது ஈடுபாடு கொண்டு படித்திடும் ஆர்வத்தை ஏற்படுத்தும் முக்கிய இலக்காகும். மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணிற்கு இழைக்கப்பட்ட பாலியல் ரீதியான சம்பவம் வன்மையாக கண்டிக்க வேண்டிய சம்பவமாகும். தமிழகத்தில் ஆங்காங்கே இதுபோன்ற சம்பவம் ஏற்படுவது பெண்களுக்கு சமூகத்திற்கு பாதுகாப்பு உள்ளதா என்ற ஐயத்தை ஏற்படுத்துகிறது. பாலியல் குற்றங்களுக்கு தண்டனையை அதிகப்படுத்தியுள்ளதை நாங்கள் வரவேற்கிறோம். சட்டத்தை கடுமையாக்கினால் மட்டும் போதாது. கட்சி சார்புக்கு அப்பாற்பட்டு, அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டு அரசு இயந்திரம் முழு சுதந்திரத்துடன் அதை செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் சட்டம் கடுமையாக்கியதன் பலன் உண்டாகும். காரைக்காலில் மக்கள் குடியிருக்கும் பகுதிகளில் ரெஸ்டோ பார்கள் திறக்கப்பட்டு இளைஞர்களின் வாழ்க்கையை சீர்கேட்டிற்கு உள்ளாக்கியுள்ளது. இதனை அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென தௌஹீத் ஜமாஅத் சார்பில் கோரிக்கையை முன்வைக்கிறோம் என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தலைவர் அப்துல் கரீம் கேட்டுக்கொண்டார். இஸ்லாமியர்கள் பெருவாரியாக பாதிக்கப்படக்கூடிய இன்றைய சூழ்நிலைக்கு மாநிலமாக ஊப்பிதான் இருக்கிறது. என்ன காரணம்? இஸ்லாமிய அறிவில்லை, இஸ்லாமிய இளைஞர்களுக்கு காட்டப்படக்கூடிய வழிகாட்டுதல் சரியில்லை, அவர்களுக்கு ஜனநாயக முறையாக எப்படி போராட்டங்களை கையாள வேண்டும் என்ற சிந்தனை இல்லை. புல்டோசர் வச்சு வீடுகளை இடிக்கானே, பாவித்தல் என்னெல்லாமோ காரியம் செய்யானே. எப்படி சரி செய்ய போறோம்? எப்படி சரி செய்வான்? நீ இளைய சமுதாயத்தை சரியாக கையாண்டு இருந்தால் தமிழகத்தில் நடக்குமா? காரைக்காலில் நடக்குமா? கேரள சார்பில் முஸ்லிம் சமூக மக்கள் மத்தியில் காணப்படுகிற இஸ்லாத்திற்கு எதிரான மூட பழக்க வழக்கங்களை அகற்றும் விதமான விழிப்புணர்வு பிரச்சாரத்தினை இப்பகுதியில் தொடர்ச்சியாக நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. தேர்தல் விழிப்புணர்வு பேட்மிண்டன் போட்டி மாநில தேர்தல் அதிகாரி ஜவஹர் துவக்கி வைத்தார். காரைக்காலில் குடியிருப்பு பகுதிகளில் ரெஸ்டோ பார்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க தௌஹீத் ஜமாத் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.